அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வெல்கம் டு ஆல் இன் ஒன் பாக்ஸ். இன்றைக்கி நாம் ஆர்டிக்கல் இன்சைடு அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ட்ரூவா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆர்டிக்கல் இன்சைடர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் டைப் பண்ணாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருது ரியலாக ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி உண்மையிலேயே இது ரியலாக ஃபேக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, நீங்கள் ஆர்டிக்கல் இன்சைடு கூகுள் டைப் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட் லிங்க்கே உங்களுக்கு இதான் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் வெப்சைட்குள்ளே போன உடனே அவங்க அட்ராக்டிவாக காமிக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒரு ஆர்டிக்கல், அதாவது இந்த வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கல் உங்களுக்கு பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து $10 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது உண்மையாக போயான்னு தெரியல. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆர்டிக்கல் வேணாலும் ஒரு நாளைக்கு இங்கே பப்ளிஷ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா 100% ஒரிஜினல் கண்டென்ட்டாக மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ, பேடிஎம், பேங்க்கில் கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இவங்க வந்து எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டால் நம்மளுக்கு வந்து அந்த ஆடு ஓடுறது மூலிமா நம்மளுக்கு பைசா வருதோ, அதேமாரி இதுலேயும் நாம் வந்து 500 வேர்ட்ஸுக்கு குறையாமல் ஒரு ஆர்டிக்கல் எழுதி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பணம் கிடைக்கும். அதாவது அந்த ஆர்டிக்கல் வந்து மானிட்டைஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்டிக்கலுக்கு விளம்பரம் வரும்போது நமக்கு வந்து அது மூலிமா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே அடுத்து நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா நிறைய ஆர்டிகல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து FAQவில் போய் பார்ப்போம். ஓகே, அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டினில் போய் பார்ப்போம். ஸோ அதில் வந்து 9வது டாபிக் இருக்குது தெரியுமா? அதாவது டிட் ஐ கெட் பெய்டு ஃப்ரம் மை ஃபஸ்ட் ஆர்டிக்கல். அதாவது ஃபஸ்ட் ஆர்டிக்கலுக்கு நமக்கு பேமெண்ட் வருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதான் கொஸ்டினாக எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நோ, அதாவது ஃபஸ்ட் ஆர்டிக்கலுக்கு வந்து பணம் கிடைக்காது. ஓகே, நம்மளுடைய 2வது ஆர்டிக்கலேருந்து தான் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த வெப்சைட்டில் ஆர்டிக்கல், அதாவது ஒரு ஆர்டிக்கலுக்கு மேலே போஸ்ட் பண்ணி உங்களுக்கு பணம் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகே, சரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து லாகின் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ லாகின் பண்ணி பார்க்கும்போது அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷனாக இருக்குது, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்குள்ளே வந்துட்டேன். அக்கௌண்ட்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஆர்டிக்கல் ரைட் பண்ணுற பேஜ் தான் வருது. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் 500 வேர்ட்ஸுக்கு குறையாமல் ரைட் பண்ணி நீங்கள் சப்மிட் போஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரிவ்யூ பார்ப்பாங்க. ஸோ ரிவ்யூ பார்த்து 2 நாளில் உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத அவங்க சொல்லிவிடுவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுவுமே போஸ்ட் பண்ணலை. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து அக்கௌண்ட் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வருது. ஸோ வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஓகே, அது பேர் வருது. ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை. ஓகே, நான் யூசர் நேமு நான் பேர் மட்டும்தான் வருது. வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் போய் பார்க்கலாம். அதாவது யூசரில் போய்ட்டு பார்க்கலாம் அதில் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது ஒரு வெப்சைட்டுன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் கிளிக் பண்ணும்போது அதில் வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ், அதாவது நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர், நம்மளுடைய இமெயில் அட்ரஸ், ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஏஜ், இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் எதுவுமே அவங்க கொடுக்கல அக்கௌண்ட்டில். ஓகே, ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய லாஸ்ட் நேம், ஃபஸ்ட் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட்டில். ஸோ நீங்களே பார்க்கலாம். ஓகே, அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு இந்த இதை வந்து நீங்கள் நம்பலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. அதாவது ஒரு ப்ரொஃபைலுக்குன்னு இருக்கக்கூடிய எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஓகேவா, சரி, நம்ம வித்ராவை போய் பார்ப்போம். ஓகே, ஸோ வித்ரா ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து வித்ராக்குன்னு எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல. ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி நாங்கள் வந்து பேமெண்ட்டு வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்ஸ் நம்ம ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகி அது வந்து ஓகே ஆன பிறகு அவங்க வந்து இமெயிலில் வந்து நம்மளுடைய பேபால் இல்லைன்னா பேடிஎம் நம்பரை வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் யூடியூப் சேனலில் எல்லா யூடியூப் சேனலும் நான் செக் பண்ணி பார்த்தேன். பட் எந்த யூடியூப் சேனலுமே பேமெண்ட் ப்ரூஃப் அவங்க கொடுக்கவே இல்லை. ஓகே, எல்லா யூடியூப் சேனலுமே வழக்கமாக சொல்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் போய்ட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு வரும் தான் சொல்லியிருக்காங்க. யாருமே இது வரைக்கும் பேமெண்ட் ப்ரூஃப் கொடுத்ததே இல்லை. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 வருஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இது வரைக்கும் ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் கூட யாராலுமே காட்ட முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு பேமெண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகே, அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க இந்த பேஜை பற்றின என்னுடைய ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்பிக்கை வர மாதிரி இந்த வெப்சைட்டில் எதுவுமே இல்லை. ஓகே, ஜஸ்ட் இது வந்து மார்க்கெட்டிங், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதாவது நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுற ஒரு ஜஸ்ட் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட் மாதிரி தான் எனக்கு தெரியுது.
ஸோ உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன் தருவீங்க. இல்லை ஒருவேளை இது உண்மையிலேயே பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன் தருவீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்ந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.